ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த கிளென்சர் ஜெல்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. பட் இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் அப்படி தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்கும். பட் நானே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வீடியோ அப்டேட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இது நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, மற்றவள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ் வாங்கி போட்டு ஸ்கின்னெல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின் வந்து பிரைட் ஆகட்டும் அப்படி சொல்லிக்கிட்டு தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இது எப்படி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் நான் வாங்கும் போதே நல்லா பயந்தேன். அப்புறம் வந்து நான் பயப்படலை. என்னென்னா ஸ்கின்னில் வந்து ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணது. அப்புறம் பிளாக் மார்க்லேயும் அப்ளை பண்ணேன். அப்புறம் போக போக வந்து எதுக்குடா இது நல்லா தானே இருக்குது, குறைஞ்சிட்டே வந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக வந்து கண்ணையும் லிப்பையும் தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் ஃபேஸில் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு வர சொன்னால் சூப்பர் ரிசல்ட் கிடச்சிச்சு. மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. பிளாக் மார்க்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வர்றது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்ப்பீங்க. டெய்லியும் கண்டினியூவாக வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே நைட் க்ரீம் மாதிரி இதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ் இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு பிளாக் மார்க் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டா நீங்கள் கூட சொல்லிக்கலாம் கிளென்சர் ஜெல்லை பற்றி. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கிளென்சர் ஜெல்லை பற்றி கிளென்சர் ஜெல் வந்து ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 99 தான் ஸ்டார்டிங் ரேட்டே. உங்களுக்கு அதுக்கு மேலே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். கிளென்சர் ஜெல்லை பற்றி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா பாயாக இருந்தாலும் சரி தான், கேர்ளாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பேபிஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, பேபிஸ்க்கு போடாதீங்க. பேபிஸ்குள்ளே ஃபேஸ் வந்து லோஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகேவா?